பிரியமானவர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தின் புதிய நாளிலே நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தின் 1ஆம் தேதியில ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நீங்க வந்திருப்பீங்க. இங்க கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இங்கேயும் நீங்க ஒரு திவ்ய எதிர்பார்ப்போட தேவன் எல்லாரையும் இந்த மாதத்துல செய்ய போகிறார். நிச்சயமா நம்மளை அவர் வாக்கு பண்ணினவர், நம்மளை உயர்த்துகிறவர், நம்மளை ஆசீர்வதிப்பவர் என்று சொல்லி விசுவாசத்தோட இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வந்திருக்கீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கடந்த 1ஆம் மாதத்திலிருந்து 8 மாதம் அளவு கடைசியான மாதம் ஆகஸ்ட் வரையிலும் உங்களை நேர்த்தியா நடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்களை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனோடு இருக்கிறதே கர்த்தருடைய சுத்த கிருபை. அதுக்கு நல்லா ஒரு நன்றி சொல்லி இந்த நாளில நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இந்த தினத்திலும் நமக்கு ஏதோ எத்தனையோ உபத்திரவங்கள், என்ன சொல்றது, ஆபத்துக்கள், பேராபத்துக்கள். ஆனா எல்லாவற்றிலும் தேவன் நம் கூட நின்று நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதித்து என் புள்ள எனக்காக வாழுகிறவன், என் திட்டத்துல நிறைந்திருக்கிறவன் என்று சொல்லி பரலோக ராஜ்யமே நமக்கு சப்போர்ட்டிவாக ஆதரவாக நின்று உயர்த்துகிற பொழுது பிசாசானவன் வெட்கப்பட்டு போயிருக்கிறார். கடந்த நாட்களில் அதற்காக நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தினத்திலும் இந்த 9வது மாசத்தை தேவன் காணும்படிக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த 9வது மாசம் நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில மிக பயங்கரமான ஆசீர்வாதமாய் மாற்றி தேவ திட்டம் உங்கள் மூலமாக வெளிப்படுகிறதை நீங்க உங்க சொந்த கண்களினாலே காணக்கூடியீங்க. அல்லேலூயா. இந்த தேவனுடைய எழுப்புதல் கூடாரத்துல நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சிலர் எல்லாம் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம். சங்கீதம் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கேட்கணும். எல்லாரும் நல்ல ஹல்லேலூயா சொல்லலாம் அந்த வசனத்தை கேட்கிற பொழுது. ஏன்னா நாங்க சவுண்ட் ப்ரூஃப் போட்டுதான் இந்த வீடியோ நாங்க எடுக்கிறோம். நீங்க பேசுறது எதுவுமே இங்க வராது. தைரியமா ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. 2வது அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு வைக்கிறார். இந்த நாட்களில நான் முழங்கால்களில நின்று ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த செப்டம்பர் மாசத்துல நான் போற இடங்களில, சபைகளில, மக்களுக்கு மத்தியில, ஏன் உங்களுக்கு மத்தியில நான் எதை சொல்லி பிரசங்கிக்கணும், எதை நான் அவங்களுக்கு இடப்படுத்தணும், எனக்கு நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆண்டவர் என் இருதயத்துல பேசிக்கொண்டே இருந்தார். நீ என் நாமத்தினால எதையும் கேட்கல, நீ கேளு, நான் தருவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் கொலோசியர் 3:2 சொல்லப்படுகிறது மேலான ஆசீர்வாதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் உங்கள் மீது வைத்த அந்த திட்டம் தான் மேலான ஆசீர்வாதம். நிறைய பேர் நினைப்பாங்க இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் மேல அப்படி இப்படி. நல்லதுதான், எல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவர் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பூமி வாழ்க்கையும் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான். அதை நல்லா நிதானித்து பார்த்தோம்னா நம்ம பூமியில நிக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு உருண்ட வடிவிலான பூமியில நம்ம அங்க அப்படியே நெட்டுக்குத்தா நின்றுட்டு இருக்கிறோம். அது ஒரு ஆச்சரியம். இந்த பூமியில நமக்கு அனுபவம் 3 வேளை சாப்பாடு கொடுக்கிறாரு. அது ஒரு ஆச்சரியம். ஜீவத்துவமான சுவாசத்தை கொடுத்து உயிரை கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு ஆச்சரியம். டெய்லி நம்ம மூச்சு விட்டுக்கிறோம் ஒவ்வொரு செகண்ட்ஸும். அது ஒரு ஆச்சரியம். நோய் நொடி இல்லாம நம்மளை பாதுகாக்கிறாரு. அது ஒரு ஆச்சரியம். அல்லேலூயா. அது நம்ம ஓவர் எக்ஸ்ட்ராடினரியா நம்ம திங்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த பூமியின் வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ நம்ம கற்றுக்கிட்டோம்னா தேவன் நம்மளை நடத்துகிற அந்த வழியில கொஞ்சம் நெருடல்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. அதற்கு மத்தியில என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சகலத்தையும் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி நாம தேவனுடைய பாதையில நம்ம நடந்து கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணிடுகிற பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லப்படுகிறது போல எல்லாவற்றிலும் நீங்க ஸ்தோத்திர பலிகள் இடுங்கள். பிலிப்பியர் 4:4 சொல்லப்படுகிற பொழுது, பிலிப்பியர் 3:1 சொல்லப்படுகிற பொழுது எப்பொழுதும் கர்த்தருக்கு சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது நிச்சயமா
நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லா எதிர்ப்புகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், பிரச்சனைகள், கைவிடப்படுகிற எல்லாத்தையும் நம்ம ஜெயம் கொள்ள முடியும். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சகலத்தையும் நம்மால் ஜெயிக்க முடியும். ஏன் இந்த வசனத்திற்கும் ஒற்றுமை இருக்குன்னா, ஒருவன் சாதாரணமாக ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும் எல்லாம் கேட்க முடியும். ஆனா பூமியின் வாழ்க்கையில அது ஒரு நல்ல ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்கணும். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. அது உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில படிப்படியா ஆசீர்வதித்து நான் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அம்மா, அப்பா, பிள்ளைங்க சுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் என் வாழ்க்கையில எங்க அம்மா, அப்பா, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஃபேமிலி, பர்சனலா நண்பர்கள் எல்லாம் முக்கியம். ஆனா அதை காட்டிலும் மிக முக்கியமான ஒன்று நீங்க கேட்கணும். இந்த செப்டம்பர் மாசத்துல நான் தருவேன்னு சொன்னார். அப்படி என்ன பிரதர், இதை விட என்ன பெருசு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதை விட பெரிதான ஒன்று என்னன்னா, தேசங்கள், மாநிலங்கள், நாடுகள் அப்படின்னா சும்மா அந்த பேரை மட்டும் உச்சரிச்சுட்டு விட்டுறக்கூடாது. அந்த மக்கள் வேணும் ஆண்டவரே, அந்த மொழியினர் வேணும் ஆண்டவரே, அந்த ஜனங்க வேணும் ஆண்டவரே அப்படின்னு என்ன அர்த்தம்? வேணும்னா நமக்கல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு இயேசுவின் நாமம் தரிக்கப்படுகிற பொழுது, நம் மூலமாக ரட்சிக்கப்படுகிற பொழுது, ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது பரலோகத்தின் கணக்குல கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் நம்ம அக்கௌண்ட்ல. அங்கேயும் ஆகும், இங்கேயும் ஆகும். அல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளும் உங்களுக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளும் உங்களுக்கு சொந்தமாகும் போட்டிருக்கு. இந்த இடத்துல இந்த தமிழ் வேதாகமத்துல சில திருத்தங்கள் செய்யாம போயிட்டாங்க. அந்த நாட்கள்ல மொழிபெயர்ப்பாளர்கள் இங்கிலீஷ் புத்தகத்துல ஹேப்பன்ஸ் மீன்ஸ் இயேசுவை அறியாத மக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா தமிழ் பைபிள் எப்படி எழுதிட்டாங்கன்னா ஜாதிகள் அப்படின்னு எழுதிட்டாங்க. இந்த தமிழ் பைபிள் மொழிபெயர்த்தவர் யாருன்னா, இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணம் என்று சொல்லப்படுகிற அந்த ஜப்னால இருக்கிற ஒரு ஐயர் மரபிலிருந்து ரசிக்கப்பட்ட ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து ரசிக்கப்பட்ட ஒரு சகோதரன் ஒரு அந்த நம்ம இங்கிலீஷ் ஆங்கில மிஷினரிகளோட இணைச்சு எழுதுகிற பொழுது தன்னோட ஸ்லாங்க சேர்த்து எழுதிவிட்டார். ஸ்நானம், ஜலம் அப்படின்னு சொல்லி. அப்படி அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்திரீகளுக்குள்ள தமிழ் வார்த்தைகள் கிடையாது. அல்லேலூயா. நான் ஏன் தமிழை முக்கியத்துவப்படுத்துறேன்னா, அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி இந்த பிராமண வகுப்பிலிருந்து ரசிக்கப்பட்ட அந்த அன்பு சகோதரர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் இங்கிலீஷ்ல சொன்னா இவர் தமிழ்ல அப்படியே தன்னோட மொழியை சேர்த்து எழுதிவிட்டார். அதனால இங்க ஜாதிகள் சொல்லப்படுது. இன்னைக்கு நாட்கள்ல தேவன் வெறுக்கிற மிகப்பெரிய ஒரு வார்த்தை ஜாதி. அந்த வார்த்தை அப்படியே கண்வையாகி புறமக்களுக்கு மத்தியில் இருந்தது. அன்னைக்கு சபைகளுக்கு மத்தியில் ஜாதி வந்துருச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் ஜாதி வந்துருச்சு. இன்னைக்கு தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய மக்களே தன்னோட இனத்தை பார்த்து, தன்னோட ஜாதியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான். தன்னோட ஜாதியான உயர்த்துறான். தன்னோட ஜாதியில இருக்கிறவனை தொட்டு உயர்த்துறான். தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து சிறப்பு பெற்றவர்கள் தான். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஏங்க நாய் இருக்குல்ல, நாய், காக்கா, புறா குஞ்சு, பேசாத வாயில்லாத ஜீவன் எல்லாம் இருக்குல்ல, ஐந்தறிவு படைத்த விலங்குகள், அதனால நீ போயிட்டு கேட்டு பாருங்க. என் கூட எனக்கு தான் முக்கியம். ஒஸ்தி மீன்ஸ் ஒரிஜினல். எங்களுக்கு எங்களை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு விலங்குகிட்ட போல தன்னோட பிள்ளை தனக்கு ஒஸ்தின்னு சொல்லுவாங்க, தனக்கு முக்கியம் சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த பூமியில பிறந்த மனிதர்கள் அத்தனை பேருக்கும் தன்னோட இனத்துக்கு, நான் என்ன சொல்றேன், இங்க ஜாதின்னு சொல்றேன், தன்னோட இனத்துக்கு தான் பெரியவன் தான் சொல்லுவான். அப்படி இருக்கும் பொழுது இதுல எங்க ஜாதி வந்தது? இதுல என்னத்துக்கு பெருமைப்படுறது? நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கு பெருமைப்படுறது. கோத்திர பிதாக்களின் அட்டவணையில பார்த்தனா இந்தியாவுல எங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு கம்மி தான். ஆனா எங்க தாய்நாடுன்னு சொல்லப்படுகிற எங்க தேசத்துல தேவனால் முன்குறிக்கப்பட்ட சந்ததி
தீராய் வம்சத்துல பிறந்து யூத கோத்திரத்துல பெயர் போட என் குடும்பத்தை போல ஒத்த குடும்பம் இந்த இந்தியாவில இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா அதுக்கு பெருமை பாராட்ட நாங்க வரல. நாடோடிகளாக திரிகிற என் ஜனங்க இப்பதான் தேவனை அறிந்து கொண்டு வருகிறாங்க. இதை குறித்து நான் சொல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, மேட்டுரை பாராட்டி இயேசுவை விட்டுருவாங்க. அதனால நான் எல்லா இடங்கள்ல அதெல்லாம் ஒரு குப்பை, அது ஒரு டஸ்ட். விஜயன், தேவனால் அழைக்கப்பட்ட விஜயன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்கிறேன். ஆனா நிற்கிறேன் என்பவன் விழுந்து போகாதபடிக்கு அனுதினமும் அறையை கட்டிக்கொண்டு விழிப்பாய் வந்து கொள்கிறோம். அதனால இந்த நாட்களில் ஜாதி என்கின்ற இந்த கிரியைகளை முடக்கி அழிக்கணும். ஒவ்வொருவனும் இருக்கிற ஒவ்வொருவனும் நீங்க பயண மாறணும், அழிக்கணும். இந்தியாவில ஏன் இந்த எழுப்புதல் வரல? நிறைய பேர் ஜெபிக்கிறோம். உதாரண ஐயாவும் பாத்தீங்கன்னா எங்க ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் மோகன் சிலாசர் சப்பா, எங்க சீனியர் பாஸ்டர், எங்க சர்ச்சில் இருக்கிற சீனியர் பாஸ்டர் பிரகாசம் ஐயா எத்தனையோ உபவாச ஜபங்கள் நடத்துறாங்க. அனுதினமும் எழுப்புதல் வேணும் ஆண்டவரே, எழுப்புதல் வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறார். பதில் தருவதற்கு எது தெரியுமா தடை? பூமியில சில தடைகள் இருக்கு. அந்த தடை நீக்கப்படாம தேவனுடைய வல்லமை வெளிப்படாது. அதுல முக்கியமான தடை ஜாதி. நிறைய தடைகள் இருக்கு. ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். அது வர நாட்கள் நான் சொல்றேன், ஒவ்வொன்றா சொல்லுவோம். இணைஞ்சு அந்த பிசாசின் கிரியைகளை அழிப்போம். தேசத்துல இராதபடிக்கு நெகேமியா எழும்பி எப்படி தன் எருசலேமை சுத்திகரித்து அலங்கத்தை கட்டி, இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டி தேவ ராஜ்யத்தை கொண்டு வந்தானோ, அது போல இந்த நாட்களில ஜாதி வெறியின் கிரியைகளை தேவன் அழிக்கணும், அழிக்க தீரணும் சொல்லி நாம் சூழ்நிலை எடுப்போம். இந்த தினத்துல முன்னாடி இருந்தவங்க எல்லாம் போராடி இருக்கிறாங்க. அவங்களை நம்ம குறை சொல்லுறாங்க. உயிரை கொடுத்து போராடி இருக்கிறாங்க. இந்த பொறுப்பு இன்னைக்கு அப்படியே நம்புந்து நம்ம கையில வந்திருக்கு. என் தேசம் பாழாக இருக்கிறது. என் தேசத்தின் ஜனங்க இன்னொரு லட்சத்து இல்லாம எத்தனையோ பேர் இறந்துகிட்டு இருக்கிறாங்க. சுவிசேஷம் போக முடியல. காரணம் சாபம். இது இந்த ஜாதி ஏரியா, இது இந்த ஜாதி ஊர், இது இந்த ஜாதி இன்னும் மக்கள் வாழக்கூடியவங்க. பிரிச்சு சுவிசேஷம் போக முடியாம சரியா இருக்கு. ஜாதி சாத்தானுடைய பெரிய ஆயுதமா மாறி இருக்கு. அதை நம்ம உடைக்கணும். இதெல்லாம் சீர்படுத்தாம எழுப்புதல் வருகிறது தாமதம். இன்னும் நிறைய தடைகளை சொல்லலாம். இன்னைக்கு நான் இந்த வாக்கு கட்டத்துல நான் சொல்லி உங்களை நான் உற்சாகமூட்ட விருப்பப்படுறேன். நீங்க உற்சாகத்தோட இனி இந்த ஜாதி பிசாசு பேர் தான் ஜாதி. நீ சாத்தானுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஜாதின்னு சொல்லுங்க. அந்த ஜாதியானை அழிப்பேன்னு சொல்லுங்க. தேவ ராஜ்யத்துக்கு விரோதமா எழுந்திருக்கிற அந்த ஜாதியான அழிங்கன்னு சொல்லுங்க. அழிக்கன்னு சொல்லுங்க. ஜாதி என்பது சாத்தான். அதை அழிக்கிறதுக்கு முழங்கால்களில் இருப்பது மாத்திரம் அல்ல, நம்ம செயல்முறையில வரணும். அதனால தான் என் பசங்க பிள்ளைங்க, நான் வளர்க்கிற என் ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளை கலப்பு திருமணம் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கு. முடியாத பட்சத்துல ஒரு சூழலுக்கு மேலதான் நம்மளால மாற்ற முடியாது. அது ஆண்டவர் தான் மாற்றணும். அதனால தான் ஒப்பு கொடுத்து விடுவது. சிலர் மட்டும் அவங்க இதுல பார்த்து பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம கண்டர் பண்ண முடியாது. ஆனா 100% என் ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்க கலப்பு திருமணம் பண்ணணும். அப்பதான் எழுப்புதல்ல நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துவா அப்படின்னு சொல்லி நாங்கள் அழைப்பது உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அதற்காக நான் உங்க இடத்திற்கு ஜனத்திற்கு விரோதமானவன் அல்ல, உங்க பாரம்பரியத்தை அழிக்க வந்தவன் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அப்படின்னு என்ன இருக்கும்? அந்த ஜாதி இந்த ஜாதி பேரெல்லாம் நான் சொல்ல விருப்பப்படல. இல்ல, ரட்சிக்கப்படுகிற அத்தனை பேரும் அவர் நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவார். ஆனால் இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அலைந்து பார்க்க போகும்பொழுது
அப்படியே நைஸா என் கை வரைக்கும் கேட்டது என்னை பத்தி தெரியும், எவனும் என்கிட்ட கேட்டதில்லை. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, கூட்டு அப்படியே நைஸா கேட்டுதான் கூட்டு போட்டு வந்துங்க பிரதர்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு அலைன்ஸ் தேவையில்லை. இந்த இது என்னங்க, இது வயதத்தில் சொல்லப்படுகிறது மயிறு. இப்படி ஜாதி பார்க்கிற அலைன்ஸ் இந்த மயிலுக்கு ஈக்குவல். அது தூக்கி போட்டு சூழ் தூக்கி ஊதிடுங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. இயேசுவோட உங்களுக்கு என்னங்க வேணும்? ஆண்டவர் தருவாரு. நீங்க உண்டாக்கப்பட்டுட்டீங்க இல்ல, ஏன் பாப்பா நீங்க இருக்கிறீங்க இல்ல, உங்களுக்கு அலைன்ஸ் இல்லாமலே இருக்க போகுது. ஆண்டவர் உருவாக்கிட்டார். கேளுங்க, முட்டி போடுங்க, தருவார். ஒருவேளை கேட்டிருப்பீங்க, இவங்கதான் இன்னார்தான், அவங்க ஏதோ ஒரு கடை, ஏதோ ஒரு ஜாதி பாக்குறாங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, தூக்கி போடுங்க. ஆண்டவர் தருவார். மாற்று வழிகளை உண்டாக்குவார். அவர் காயம் கட்டி காயம் உண்டாக்கி காயம் கட்டுகிறவர். அவருக்கு தெரியும். தூக்கி போடுங்க, டேபிள்ல ஜெபிங்க, உடனுக்குடனே மாற்றத்தை காண்பீங்க. நான் ஜெபிக்கொண்டு கர்த்தாவே எனக்கு தரப்போகிற மனைவி, இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணதான், நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன் மனைவி ஜாதியோட பாப்பா, விரைவில் அது நடக்க போகுதுப்பா. உன் திருமணம் ஜாதிகளை அலைக்கடித்து காலி பண்ண போகுதுப்பா. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இதுக்கு விரோதமா நிறைய பேரு என்ன அப்ரிஷியேட் பண்றாங்க. நல்லது, நல்ல ஒரு விஷயம். நிறைய சபைகள் என்ன பாராட்டுறாங்க. இவ்வளோ வைரக்கியமா நிக்கிறீங்களா பிரதர், இவ்வளோ வயசுல. கொஞ்ச நாள் இருந்தாலும் தேவ மகிமை வெளியரங்கமாகிற வாழ்க்கை வாழணுங்க. நிறைய போதகர்கள் அணைச்சிட்டு மறுபடியும் சபைக்கு வாங்க, மறுபடியும் உங்க வசனத்தை நாங்க கேட்கணும், உங்க பிரசங்கத்தை நாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி அணைத்து கண்ணீர். என் மனைவி இங்க நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக, ஒரு உந்துதலுக்காக சொல்றேன். ஜாதி அழிப்பவன், ஜாதியின் கிரியைகளை முடக்குபவன், அதுதான் ஏற்ற துணை. அந்த ஏற்ற துணை உங்களுக்கு கிடைக்க நீங்க முட்டி போட்டு நல்லா இப்படி ஆயத்தப்படுங்க. கலப்பு திருமணம் பண்ணி நல்ல ஆசீர்வாதமா வாழுங்க. அப்பதான் தேசங்கள் உங்களை தேடி வரும். ஜாதிகள் என்பது மொழியினர் உங்களை தேடி வருவார்கள். இந்த மாசத்தினுடைய வாக்கு தத்துவம் என்னன்னா, என்னை கேளும், அந்த இடத்துல நீங்க மாற்றி போடுங்க. அப்பொழுது பல மொழி வாசைக்காரர்கள் உங்களுக்கு சொந்தமாகவும் சுதந்திரமாகவும் பூமி எல்லைகள் உங்களுக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன்னு சொல்லி அந்த வார்த்தைகள். இன்னைக்கு இங்க உட்கார்ந்திருக்கிற நிறைய பேர் தேசத்தை ஆளுவீர்கள். என் பிள்ளைகள் நீங்க தேசத்தை ஆளுவீர்கள். இங்க நின்றுட்டு இருக்கிறேன், நானே சில தேசங்களுக்கு சொந்தக்காரனாக அதை அனுப்ப போகிறேன். இவனுடைய சுகங்கள் போகிற தேசங்கள் அனைத்திலும் வரணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். எனக்காக நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். இங்க இருந்தாலும் உங்களோட நான் இருப்பேன், தொடர்ச்சியா நான் பேசிட்டே இருப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இதுக்கு என்ன சொல்றது, சென்டிங் பார்ட்டி கிடையாது, ஃபேர்வெல் விழா கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தை விசாரப்படுத்த போறோம். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மகிமையில நடத்துவார். என்னோடு இருந்து நடத்தினாரே எத்தனையோ நாச மோசங்களுக்கு, எத்தனையோ உபத்திரவங்களுக்கு, எத்தனையோ பிரச்சனை போராட்டங்களுக்கு இன்னைக்கு உங்களையும் தேவன் நடத்துவார். நான் எப்பவுமே என்னோட தனிப்பட்ட ஜபங்கள்ல எனக்காக அழுததே கிடையாது. எனக்காக ஒரு காலமும் நான் அழுததே கிடையாது. எனக்கு இது அது, ஆனா கண்ணீர் வரும், சாரசாரியா வரும். தேசங்களுடைய மக்களை பார்க்கும் பொழுது, எந்த நாடுகளுக்கு போனாலும் அந்த மக்களை பார்க்கும் பொழுது, பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும் பொழுது, எங்க வந்தாலும் அந்த ஜனங்க ரசிக்கப்படணும்னு ஆண்டவரே ஒரு சொட்டு கண்ணீராவது விடுவாங்க. கூட இருக்கவங்க என்ன பண்ணுறது, கண்ணுல தண்ணி வருது, இல்ல வருது ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிற பொழுது அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணும் பொழுது அவங்களையும் கூட சேர்ந்து கண்ணீர் விட்டு சமம் பண்ணுவாங்க. இப்படி நான் தேசங்களுக்காகத்தான் கண்ணீர் விட்டது வந்து அநேக தரம், எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர். நீங்களும் தேசங்களுடைய மக்களுக்காக, ரட்சிப்பிற்காக எழுப்புதல்ல எதுங்க, ரட்சிப்பு தான். ஜனங்க ரசிக்கப்படுகிறது தான் எழுப்புதல். கொத்து கொத்தா ரசிக்கப்படுவாங்க, மொழினா ரசிக்கப்படுவாங்க, வருஷ ரசிக்கப்படுவாங்க, குடும்பமா ரசிக்கப்படுவாங்க, தெருவா ரசிக்கப்படுவாங்க. வசனத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
வசனத்துல ஒரு எழுப்புதல், பரிசுத்தத்துல ஒரு எழுப்புதல், இப்படி எத்தனையோ 7 வகையான எழுப்புதல் இருக்கிறதா எனக்கு முன்னாடி இருந்த தகப்பன்மார்கள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த எழுப்புதல்கள் வரும். நம்ம மாற்றம் அடைகிற பொழுது, நம்மள ஒரு மாற்றம் வருகிற பொழுது, இடங்களை கேளுங்க, தேசங்களை கேளுங்க, தேவன் ஒரு ஆசீர்வதிப்பார். இந்த நாளில நிச்சயமா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், மகிமையில நடத்துவார். அல்லேலூயா. நிச்சயமா வல்லமையான தேவன், மகிமையின் தேவன் உங்களை நடத்துவார். இந்த புதிய மாசத்துல நீங்க தேசங்களை கேளுங்க, ஜனங்களை கேளுங்க. உங்க வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் பின்னாடி உங்களுக்கு செட் ஆயிடும். தேவன் அதை செய்ய போகிறார். இந்த மாசம் உங்களுக்கு ஒரு நற்காரியங்கள் நிறைந்த மாசமா இருக்கும். மகிமை உங்களுடைய கண்கள் காணுகிற மாசமா இருக்கும். தேவனுடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற மாசமா இருக்கும். தேவன் உங்களை கொண்டு பலத்த காரியங்கள் செய்ய போகிறார், மகிமையானதை செய்ய போகிறார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தந்தை, இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்துல ராஜா 1ஆம் தேதியில ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற மக்கள் மீது உடைய கரம் இருப்பதாக, இவர்களை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்யும். புறப்பட்டு போய் தேசங்களை ஆளுவார்களாக, அசைப்பார்களாக, ஆண்டவரே வல்லமையான காரியத்தை செய்வார்களாக. அவர்கள் மீது வைத்திருக்கிற விசேஷமான காரியங்கள் அப்படி ஆம் என்றும் நடப்பதாக. நீர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதாக. வாக்கு தத்தங்கள் ஆண்டவரை அப்படியே நிறைவேறுவதாக. தேவ சித்தத்தின்படி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைகள் வரட்டும் ஆண்டவரே. தடை பண்ணுகிற மனிதர்கள் விலகுவதாக, சாத்தானுடைய கிரைகள் விலகுவதாக, பிசாசின் தந்திரங்கள் விலகுவதாக, வலுசற்ப ஆவிகள் அழிக்கப்படுவதாக, எல்லா ஆண்டவரை பின்மாற்ற நாயின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, எல்லா சாத்தானுடைய வல்லமைகள் ஆண்டவர் முடக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் குழப்பங்கள் நீக்கப்படுவதாக, சமாதானமின்மை நீக்கப்படுவதாக. சமாதானத்தில் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இன்னும் மகிமையில் ஆண்டவர் அவர்களை வெற்றி சிறக்க பண்ணுங்க. உம்மாலை கூடாதது ஒன்று இல்லை. நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீர் ஆளுமை செய்கிறவர். ஆளுமை செய்ய ஆசீர்வதிங்க, தடைகளை நீக்குங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன். பிள்ளைகளுடைய படிப்பில உயர்வு தாங்க, வேலையில உயர்வு தாங்க, திருமண காரியங்களில உயர்வு தாங்க. ஏற்ற ஆசீர்வாதம், ஏற்ற பிள்ளைகளை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல வரங்களை அமைத்து ஆசீர்வதித்து கொடுங்க. அதுபோல தேசத்தில் இருக்கிற அசூசிகளுக்கு விரோதமாக நாங்கள் செபிக்கிறோம். சாதிகள் அழிக்கப்படுவதாக, மார்க்க பேதங்கள் அழிக்கப்படுவதாக, வீண் பொறாமைகள் போட்டிகள் அழிக்கப்படுவதாக, ஊழியர்களுக்கு விரோதமை மறைவாய் பின்னப்படுகிற வடைகள் ஆண்டவரை எரிந்து சாம்பலாக்கப்படுவதாக. ஆண்டவரை குழிகள் ஆண்டவரை அப்பா, ஆண்டவரை எல்லா ஆண்டவரை கண்ணிகள் குழிகளுக்கு விலக்கி பாதுகாப்பீராக. பொல்லாதவன் வல்லமைகளுக்கு விலக்கி நீர் பாதுகாப்பீராக. இந்த நாளில நீர் எப்படி செய்கிறதற்காக நமக்கு நன்றி. சுவிசேஷ கூடாரங்கள், சபைகள் பாதுகாக்கப்படுவதாக, கிறிஸ்தவ ஐக்கியங்கள் பாதுகாக்கப்படுவதாக. பிள்ளைகள் எழுந்து சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது தேவ சமாதானம், தேவ சமூகம் நிறைந்து காணப்படுவதாக. சொல்லுகிற மாத்திரத்தில் ஜனங்க அப்படியே ஆமேன் என்றும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களாக. அப்படியா இதை செய்கிறதற்காக நன்றி. மந்தை பெருகுகிறது போல சபையை பெருகுவீராக, தகவல் பெருகுவீராக. ராஜா ஆண்டவரே, தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகம் முழுவதும் இயங்குகின்ற கிறிஸ்தவ சபைகள் மீது, ஆண்டவரே ஐக்கியங்கள் மீது, சுவிசேஷ கூடாரங்கள் மீது பாதுகாப்பை தருவீராக. மொழியான மக்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாக, பலப்படுத்துகிறாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் செபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். செபக்கேளும் ஜெபம். என் ஆத்துமாவை கர்த்தரை முழுவதுமே பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவை கர்த்தரை அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு சொன்னதின்படி ஆசீர்வதிப்பாரா.